நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர் சில பேர் தற்போது மைவி3 ஆட்ஸில் ஏன் வித்ட்ராவல் ப்ராப்ளம் வந்திருக்கு, அதேமாரி எப்போ நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க, இது மாதிரிலாம் தங்கள் குரூப்புக்குள்ளே ஒன்றோடு ஒன்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. நண்பர்களே, இவர்களுக்கு ஆன்சராக இந்த பதிவு அமையும். நண்பர்களே, நமது மைவி3 ஆட்ஸ் கம்பெனி கடந்த 3 வருடங்களாக நாம் மைவி3 ஆட்ஸில் பயணித்து வருகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சரியான நேரத்தில் சரியான தேதியில் நமக்கு பேமெண்ட் அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருந்தது. சரியான நேரத்தில் சரியான தேதியில் அவ்வப்போது நம்ம பேமெண்ட்டை எடுத்துக்கொண்டு தான் இருந்தோம். OM முதல் CM வரை உள்ள உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும், OM முதல் CM வரை உள்ள அனைவருக்கும் பேமெண்ட் சரியான நேரத்தில் வந்து கொண்டிருந்தது. இப்போது ஒரு OMன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் ஒரு 50 ரூபா வித்ட்ராவல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து CM இருந்தாங்கன்னா ஒரு 1800 ரூபா வரைக்கும் அவங்க சீலிங் அமௌண்ட்டு. ஸோ இது மாதிரி வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக மந்த்லி 30 நாளுக்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உறுப்பினர் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்பட்டது. நாமளும் பெறப்பட்டு வந்தோம். சரி, இப்போது நமது மைவி3 ஆட்ஸ் ஸ்பேமாக இருக்குது, அதேமாரி இல்லீகலாக செயல்படுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு தனிப்பட்ட நபரால் நமது கம்பெனி தற்போது முடக்கப்பட்டு தற்போது MD ஜெயிலில் இருக்கிறார். சரிங்களா, MD ஜெயிலில் இருக்கார். சரி, நம் உறுப்பினர்களுக்கு அனைவருக்குமே இந்த விஷயம் தெரியும். அவர் தானாக போயிட்டு அரெஸ்ட் ஆகி தம்முடைய கம்பெனிகள் பேமெண்ட்டு யாராருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ இன்புட் வந்திருக்கு, எவ்வளோ அவுட்புட் போயிருக்கு, இதெல்லாம் என்னை விசாரிக்கட்டும்னு சொல்லி கடந்த ஜூலை 5ஆம் தேதி அவராக போயிட்டு ஜெயிலில் அரெஸ்ட் ஆகிட்டார். சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் நமது மைவி3 உறுப்பினர்கள் இதை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். நான் பல உறுப்பினர்கள் சொல்ல, இந்த கொஷினை எழுப்பியிருக்கிற சில உறுப்பினர்கள் மட்டும்தான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமை காக்கணும். எப்பயுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுமையாக இருந்தால் பூமியும் ஆழ்வார் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நாம் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். ஏன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக நமக்கு பேமெண்ட் வரல. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 6 மாதங்கள் நம்ம அமைதியாக தான் இருந்தோம். சரிங்களா, இப்போ திடீரென்று நமது மைவி3 உறுப்பினர் பல பேர் இல்லை, சில பேர் தங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. சரிங்களா, கண்டிப்பாக அது இருக்கக்கூடாது. ஏனென்றால் இன்னும் சில தினங்களில் நமது MD வெளியே வரப்போகிறாரு. கண்டிப்பாக பேமெண்ட்டு, சரியா, மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் வித்ட்ராவல் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். சரிங்களா, ஏனென்றால் நான் பார்க்குற நிறைய குரூப்பில் இது மாதிரி ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ஒருத்தர் கேட்குறாரு, அமௌண்ட்டு ஏன் வரல, அமௌண்ட்டு வித்ட்ராவல் ஏன் கொடுக்கல, என்ன ப்ராப்ளமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த பிரச்சனை தெரியாத இருக்கிற உறுப்பினர்கள் கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரிங்களா, ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதை விட தெரியாமல் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கார். நமக்கு தெரிந்து இத்தனைக்கும் GMமாக இருக்கிறாரு. அவர் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ நாள் அமௌண்ட்டு வரல, ஏன் வரல அப்படின்னு கேட்குறாரு. நான் இது என்னன்னு சொல்கிறது, அவர் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மைவி3 ஒரு லாகின் பண்ணியும்
இல்லை ஒரு ஆட்ஸ் பார்த்தாரு, அந்த ஆட்ஸ் பார்க்குறது கூட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பேர் சொல்ல விருப்பமில்லை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, லாகின் பண்ணி ஆட்ஸ் பார்க்குறது கூட கஷ்டப்படுறாரு. அமௌண்ட்டு கொடுத்து சேர்ந்து இவர் வந்து அந்த ஆட்ஸ் பார்க்குறது கூட கஷ்டப்படுறாரு. இப்போ ஏன் ஆப் ஒர்க் ஆக மாட்டேங்குது, எப்போ அமௌண்ட்டு வரும், இதாக வந்து இவராக கேட்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு என்ன விஷயங்கள் யூடியூப்பு பார்க்குறதே இல்லை. ஸோ இது மாதிரிலாம் நம்ம உறுப்பினர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாரு. தவறெல்லாம் உறுப்பினர் மேலே வைத்துக்கொண்டு நம்ம கம்பெனி வந்து ஏன் அமௌண்ட்டு போடல, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், இப்படி வந்து கொஷின் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த உறுப்பினர்கள் தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நெகட்டிவ் வீடியோ வந்து அவங்க மனசில் வந்து பதிஞ்சிடும். இப்போ சொல்கிறதுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமது மைவி3 ஆட்ஸ் பற்றி நெகட்டிவ் வீடியோக்கள்லாம் நிறைய வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இந்த உறுப்பினர் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போது அந்த உறுப்பினர் அந்த வீடியோ பார்த்தான்னா அதை தான் பேசுவார். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அவர் மட்டும் இல்லை, மற்ற உறுப்பினர்களும் சரி, கொஞ்சம் அமைதியாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட்டு வருவது உறுதி. இனிமேல் மைவி3 ஆட்ஸில் வித்ட்ராவல் ப்ராப்ளம் வந்து வராது. ஷோராக வந்து முதல்ல அவர் எம்டி சார் பெயிலில் வரட்டும், பெயில் கிடைக்க போகுது, அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. அவர் பெயில் கிடைத்து வந்தவுடன் உறுப்பினர்களுக்கு முதல் வேலையாக கண்டிப்பாக இந்த மைவி3 உறுப்பினருக்கு வித்ட்ராவல் ப்ராப்ளம் சரி பண்ணுறது தான் ஒரு ஃபஸ்ட் ஒர்க்கே இருக்க போகுது. எனவே வந்து நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அதேமாரி இந்த ஆப் ஒர்க் ஆகாதவங்க தயவுசெய்து போயிட்டு myv3ads.com மைவி3 உடைய வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நமது ஆப்பை வந்து சூப்பராக டவுன்லோட் ஆகி நமது மொபைலில் வழக்கம் போல் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி வந்து பார்த்துக்கிடலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு அதே போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக ஒர்க் ஆகுது. இன்னும் எவ்வளோ திட்டங்கள் வரப்போகுது. இந்த திட்டங்கள்லாம் நமக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், பயங்கரமான ஒரு மகிழ்ச்சிகரமான வருமானம்லாம் வரப்போகுது. அதற்கு நமது எம்டி முதல்ல அவர் வெளியே வர வேண்டும். இதுதான் எல்லாருடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். சரிங்களா? இதை விட்டுட்டு நீங்கள் உறுப்பினருக்குள்ளேயே வந்து வாக்குவாதம் பண்ணுறது, அதேமாரி ஒரு உறுப்பினர் சொல்கிறார், நான் வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை, ஏன் பேமெண்ட் வரல அப்படிலாம் சொல்கிறாரு. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.